நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் இருந்து பட்டம் பெற மாணவி மறுத்த விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆளுநரை அவமதித்து மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் 6 பாஜக அமைச்சர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் வழிபாடு நடத்தினர். குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தினத்தை ஒட்டி அவர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா உயிரியல் பூங்காவில் 10 வெள்ளை மான்கள் நோய் தொற்றால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிக்குள் 10 மான்கள் பலியாகியுள்ள நிலையில் மாதிரிகள் ராஞ்சியில் உள்ள ஆய்வகத்திற்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. மொத்தம் உயிரியல் பூங்காவில் 69 வெள்ளை மான்கள் உள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோன்மார்க் பகுதியில் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் மக்கள் உற்சாகமாக குழந்தைகளைப் போல் பனிக்குவியலை அள்ளி வீசி விளையாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மோசமான சாலையால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். மா அரசூர் கிராமம் வழியாக கொள்ளிடக்கரை செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என்ற நிலையில் இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.